மினிஸ்டர் பையனுக்கான முத்துப்பாண்டி கால் பண்ண, முத்துப்பாண்டி நீங்க ஏதாவது பண்ணீங்களா ராஜா அப்படின்னு ராஜா கால் பண்ண, ராஜா சார் நான் எதுவும் பண்ணல அப்படின்னா நானே கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் வீட்டுக்கு போறாரு. மினிஸ்டர் கிட்ட உங்க பையனை கண்டுபிடிக்க நான் ஹெல்ப் பண்றேன் சார் அப்படின்னு ராஜா சொல்லிட்டு உங்க பையனோட லைவ் லொகேஷனை ட்ராக் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ராஜா மினிஸ்டர் கிட்ட உங்க பையனோட லைவ் லொகேஷன் இங்கே தான் காட்டுதுன்னு சொல்ல கான்ஸ்டபிள் ஜீவா சர்ச் பண்ணி வெளியே இருந்து போன் எடுத்துட்டு வராரு. போன் இங்க இருக்குன்னா உங்க பையனும் இங்கே தான் சார் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா போலீஸ் சர்ச் பண்ண சொல்றாரு. அப்புறம் மினிஸ்டர் கிட்ட ராஜா சார் உங்க பையனை கண்டிப்பா உங்களோட எதிர்கட்சிக்காரங்க தான் தூக்கி இருக்கணும், கொஞ்சம் உங்க கட்சிக்காரங்களை விட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்றாரு. மினிஸ்டரும் ராஜாவை நம்ப ஆரம்பிக்கிறாரு. அவர் மொபைல் போன்ல இருக்க அஸ்வினோட போட்டோஸ்லாம் காட்டி நீங்க தமிழ்நாட்டுல எந்த ஃபோர்ஸ் வேணா யூஸ் பண்ணிக்கோங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த போட்டோஸ்ல இருக்க ஒரு பண்ணை வீட பார்த்துட்டு இது யாரோடது அப்படின்னு ராஜா கேட்க மினிஸ்டர் தெரியல, அவன் அப்பப்போ எங்கேயாவது வெளியே போவான், அதனால இது யாரோடதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. மினிஸ்டர் வீட்டுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ராஜா முரளி கிட்ட இந்த பண்ணை வீட்டை நான் ஆல்ரெடி பார்த்திருக்கேன், போன கேஸ் வீடியோலயும் இது இருந்துச்சு, இந்த இடத்த கண்டுபிடிச்சா எவிடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லலிதா கால் பண்ணி அமரன் கிட்ட போன் கொடுக்க சொல்றாரு. அமரன் கிட்ட லாஸ்ட் 6 months அஸ்வினோட கால் லொகேஷன்ஸை ட்ராக் பண்ண சொல்றாரு. அமரனும் அது ஒரு பண்ணை வீடு லொகேஷன் சொல்லி லொகேஷன் அனுப்ப முரளியும் ராஜாவும் அங்க போயிடுறாங்க. அந்த வீட்டை பாத்துக்கிறவர் என்ன சினிமா போலீஸா நாயை ஊத்து விட்டு போங்க அப்படின்னு சொல்லி அங்க தடுத்து விட முரளியும் ராஜாவும் மஃப்டியில அவருக்கு தெரியாம அந்த வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. அந்த வீட்டுல பொண்ணுங்களை கட்டி வச்சு டார்ச்சர் பண்ற ரூம்ல கேமரா மானிட்டர் எல்லாமே இருக்கு, அதுல எல்லாத்துலயுமே எல்லா வீடியோஸும் பதிவாயிருக்கு. ராஜா அந்த ரூம் ஃபுல்லா வீடியோ எடுத்துக்கிறாரு. முரளி அந்த ரூம்ல இருக்க ஒரு மெமரி கார்டை மிஸ் பண்ணாம எவிடன்ஸா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிறாரு. போன தடவை மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த தடவை ராஜா அஸ்வின் இருக்க வீடியோஸ் எல்லாம் சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிடுறாரு. அஸ்வின் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான்னு மினிஸ்டருக்கு போன் வர மினிஸ்டர் போய் அஸ்வினை பாக்குறாரு. அப்ப ராஜா அரெஸ்ட் வாரண்டோட வந்து அஸ்வினை அரெஸ்ட் பண்றாரு. ராஜா அஸ்வினை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் முரளி ராஜா கிட்ட இன்னைக்கு நைட் நிம்மதியா தூங்குவீங்களா சார் அப்படின்னு கேக்குறாரு. மினிஸ்டரோட பையனை ராஜா அரெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வரத நியூஸ்ல பார்த்துட்டு எல்லா போலீஸும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முரளி இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லா டீடைல்ஸையும் லலிதாட்ட கொடுத்துட்டு அவனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சாகணும், நீங்க தான் இனிமே பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. மினிஸ்டரோட பையன் இப்படி பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்கிட்ட வீடியோ நியூஸ்ல டெலிகாஸ்ட் ஆக மினிஸ்டரோட கட்சிக்காரங்க அவரை மினிஸ்டர் போஸ்ட்ல இருந்து தூக்குனது மட்டும் இல்லாம அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்தும் விளக்குறாங்க. என்ன ஒரே நல்ல நடுத்தருல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டில உன்னை நான் சும்மா விட மாட்டேன் ராஜா அப்படின்னு மினிஸ்டர் ராஜா மேல கோவமா இருக்காரு. ராஜாவை பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு.